Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸில் டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது, எந்த மாதிரி பைத்தானில் அக்சஸ் பண்ணுறது, எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம பைத்தானில் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன்று தான் டிக்ஷனரி. டிக்ஷனரி வந்துட்டு கலெக்ஷன்ஸில் ஒன்று. மற்ற கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இதில் வேல்யூ ஆட் பண்ணுற விதம், அதை அக்சஸ் பண்ணுற விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வேல்யூ தேவைன்னா டாட் ஆடு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம், இல்லைனா வந்துட்டு அரே ஃபங்க்ஷன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஆட் பண்ணுறது, எந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிக்ஷனரியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேல்யூ மட்டும் ஆட் பண்ண மாட்டோம், அதுக்கான கீயும் ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் கீ, அதுக்கான வேல்யூ, கீ வேல்யூ. இன்கேஸ் நான் வந்துட்டு வேல்யூ அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா கீயை வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும், டேரெக்டாக வேல்யூ அக்சஸ் பண்ண முடியாது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். டிக்ஷனரியில் நான் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், ஈக்குவல்ஸ் டு நம்ம செட் கலெக்ஷன் பார்க்கும்போது டேரெக்டாக அந்த பேரண்ட்ஸ்குள்ளே ஆட் பண்ணோம் அப்படின்னா செட் ஆகும். நம்ம எம்டியாக க்ரியேட் பண்ணால் டிக்ஷனரியாகவும் அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போது இதோட டைப் பார்க்கலாம். டைப் ஆஃப் இப்போ டிக்ஷனரி இருக்குது. இப்போது பின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அதுக்கு வந்துட்டு 1,2,3 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ இதோட டைப் பாருங்கள், டைப் ஆஃப் செட்டு. நம்ம வேல்யூ டேட்டா அசைன் பண்ணால் செட்டுன்னும், எம்டியாக நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போது இங்கே டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான கீ வேல்யூ ப்ளஸ் வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணால் தான் ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கும். அது எப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது டிக்ஷனரி டைப்பில் தான் இருக்குது, அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல்ஸ் டு வேல்யூ வச்சுருக்கோம். இப்போது இதில் சிங்கிள் கோட்டில் ஏ, அதுக்கான வேல்யூ 5 அப்படின்னு விட்டுருக்கேன். ஆமாம், சிங்கிள் கோட்டில் பி, அதுக்கான வேல்யூ 6. ஆமாம், சிங்கிள் கோட்டில் சி, அதுக்கான வேல்யூ. இப்போ நான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஏங்கிற வேரியபிளில் ஏங்கிறது கீயாகவும் 5ங்கிறது வேல்யூவாகவும் வச்சு அந்த சீக்வன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ வந்துடுச்சு. இன்கேஸ் நான் கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையுமே வந்துட்டு 1 by 1 நான் ரீட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ரீட் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். ஏ ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 5ங்கிற பிரிண்ட் ஆகும். ஏ ஆஃப் சி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுல நிமிஷம். ஏ ஆஃப் சி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சி பிரிண்ட் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் மூலியமாக அக்சஸ் பண்ணலாம். இது அரே மூலியமாக அக்சஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் மூலியமாக அக்சஸ் பண்ணலாம். அது எப்படின்னா ஏ டாட் கெட் ஆஃப் பி. இப்போயும் சிங்கிள் கோட் மிஸ் பண்ணிட்டேன். ஏ ஆஃப் கெட் ஆஃப் பி வந்துருச்சா? இப்போ நான் வேல்யூ வந்துட்டு அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏவோட வேல்யூ இல்லை பியோட வேல்யூ இல்லை சியோட வேல்யூ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது ஏ ஆஃப் பி, சிங்கிள் கோட் மறந்துடக்கூடாது, பி ஈக்குவல்ஸ் டு ஏற்கனவே 6ன்னு இருக்குது, நான் 10ன்னு மாற்றுறேன். ஏ வந்துட்டு இப்போ ஏ வேல்யூ வந்துட்டு 5 பி வேல்யூ 10ன்னு மாறிடுச்சு, சி வேல்யூ 7 தான் இருக்குது. இப்போ தான் நம்ம வேல்யூ அப்டேட் பண்ணுவோம். இப்போது இந்த வேல்யூ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், அதுக்கான வேல்யூ செட் பண்ணிட்டோம், நம்ம வேரியபிள் அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அந்த அப்டேட் பண்ண வேல்யூவை ஃபங்க்ஷன் வைஸ் நம்ம எப்படி கெட் பண்ணுன்னு பார்த்துட்டோம். இப்போது லிஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் லூப்பில் மல்டிபிள் டைப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டேட்டாவை லிஸ்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஃபார் ஐ இன் ஏ கோலன் மிஸ் பண்ணிட்டோம், என்ட்ரு. இப்போது பிரிண்ட் ஆஃப் ஏ ஆஃப் எரர் ஃபார் ஐ இன் print a of
ஓகே. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபாருக்கு அடுத்த லைனை வந்துட்டு அதோட ஃபாரோட கண்டினியூஷன் அப்படின்னு நினச்சிட்டு எரர் அடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்பேஸ் விட்டு போட்டதில் அது ஒரு தனி பிளாக்காக எடுத்துக்கிச்சு. இப்போது நம்ம வந்துட்டு ஏல என்ன வேரியபிள் இருக்கோ அதை அப்படியே வந்துட்டு பிரிண்ட் பண்ணிச்சு. இப்போது வேல்யூலாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபார் லூப் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்ட ஃபார் லூப்புக்கும் இந்த ஃபார் லூப்புக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். என்ன ரீசன்னா, இப்போ ஏல வந்துட்டு இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு ஐயில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஐங்கிறது என்ன அப்படின்னா கீ வேல்யூ, அதாவது ஏபிசி அப்படின்னு ஒரு கீ வேல்யூ இருக்குல்ல, அது வந்துட்டு ஐயில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இன் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐயில் வந்துட்டு அதோட கீ வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். நம்ம வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா அந்த அரே ப்ளஸ் கீ வேல்யூ ரெண்டுத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். இல்லை நான் இப்படி எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, நான் வந்துட்டு வேல்யூ டேட்டா எடுக்கணும் அப்படின்னா அப்படியும் எடுக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபார் ஐ இன் ஏ டாட் வேல்யூஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கோலன் print of i. இப்போ உங்களுக்கு வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா ஏ டாட் வேல்யூஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வேல்யூ எடுத்துடலாம். நம்ம அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் எனக்கு வந்துட்டு வேல்யூ ப்ளஸ் கீ ரெண்டுத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணணும் ஒரே ஃபார் லூப்பில், அப்படி எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ் கமா ஒய் பிரிண்ட் ஆயிடுச்சு. எக்ஸுங்கிறது வந்துட்டு கீயும் ஒய்ங்கிறது வேல்யூவும். டிக்ஷனரியில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஏ டாட் லென் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதோட லெங்த் என்னவோ அது வந்துடும். இப்போ ஏ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏபிசின்னு 3 வேல்யூ இருக்குது. இப்போ நான் பிங்கிற வேல்யூ டெலிட் பண்ணணும் அப்படின்னா எல் பி ஆஃப் ஏ ஆஃப் பி. இப்போது பிங்கிற டெல்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நம்ம பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதில் ஏ டாட் பாப் என்ன வேல்யூ நீங்கள் டெலிட் பண்ணணுமோ அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டெல்ட் ஆகிடும். இப்போது ஏங்கிற ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ நம்ம பாப்பா ஃபங்க்ஷன் வச்சு நம்ம டெலிட் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஏங்கிற வேல்யூவில் 5 அப்படிங்கிற ஏங்கிற கீழே 5 அப்படிங்கிற வேல்யூ. இது போல் நம்ம வந்துட்டு டிக்ஷனரியில் டிஃபால்ட்டாக நம்ம கலெக்ஷன்ஸில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார இப்போ டிக்ஷனரி வந்துட்டு செட்டு போலவே தான் யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். டூப்ளிகேஷன் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்காது. இன்கேஸ் நீங்கள் ஒரு வேல்யூ ஏற்கனவே என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து திரும்ப என்ட்ரு பண்ண முடியாது. என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா எரர் அடிக்கும். இது வரைக்கும் நம்ம டிக்ஷனரி பற்றி பார்த்தோம். எப்படி டிக்ஷனரி இன்ஸ்டலைஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது, டிக்ஷனரியில் எப்படி கீ வேல்யூ பேர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த டிக்ஷனரிக்கும் மற்ற கலெக்ஷன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். டிக்ஷனரி பற்றின ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. இன்னொரு நல்ல வீடியோ நான் பார்க்குறேன். தேங்க்யூ.